கேப்டன் உயிரோடு இருக்கும்போது அவரை கழுவி கழுவி ஊத்துனாங்க. எவ்வளோ அசிங்கம். இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனை பத்தி அப்படி பேசுறாங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தான் அவனை பத்தி பேசணும். அப்பதான் இன்னும் நல்லது பண்ணுவாங்க, இன்னும் நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. காசு வாங்கிட்டு நடிக்கிறோம், ஆனா ஒரு மனுஷன் செத்து கிடக்குறாரு. அதுக்கு அந்த சங்கத்தை சார்ந்தவங்க மரியாதை கொடுக்கலங்கிற ஆதங்கம், வெறி, கோபம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஏன் அதை இவங்க யாருமே புரிஞ்சுக்கல? இறந்ததுக்கு அப்புறம், அடக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சமாதியில போய் நீலிக்கண்ணீர் வலிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், இல்ல இறந்த அந்த நிகழ்வுக்காவது வந்திருக்கணும். எதுவுமே பண்ணாம இப்ப ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க கதை கதையா. சரி, அது இருக்கட்டும். நகை கடை திறப்பு விழாவுக்கு நான் போறாங்க. இந்த சினிமாவுக்காக இவர் எவ்வளவு செஞ்சிருக்காருங்கிறது பப்ளிக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? உணர்வு இருக்கிறவன் தாங்க மனுஷன். உணர்வு இல்லைன்னா பணம். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேலாவது எங்க ராதாரவி சார் எப்பவுமே சொல்வார், என் குடும்பத்தை சார்ந்தவர்களேன்னு. கேப்டனும் சொல்லுவார், இது நம்ம குடும்பம்டா, அவன் தப்பு பண்ண அவனை மன்னிக்கணும், அதுதான் பண்பு அப்படின்பாரு. அந்த பண்பு அப்படி பேணி காத்தவரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கும் சரி, இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் மதிங்க, மரியாதை கொடுங்க. அவன் பெரியவன், சின்னவன், பணக்காரன், ஏழை, தோட்டம், துறவன் எதுவும் பார்க்காதீங்க. அவன் ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. எனக்கு ரொம்ப பேச முடியல, சங்கடமா இருக்கு. என்னன்னு ராஜேந்திரன் சார் கூடவே இருந்தார், அவர் நிறைய பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கு. போட்டுக்க துணி இல்லைன்னு சொன்னவனுக்கு துணி கொடுத்திருக்காரு. பசிக்குதுன்னு சொல்லாமலே டேய் சாப்பிட்டு போடா அப்படிம்பாரு. நான் அவரை போய் பார்த்துருக்கேன், கண்ணு பட போகுதா ஷூட்டிங்ல. பொன்னம்பலம் சார் தான் கூப்பிட்டாரு. நான் போனப்போ பொன்னம்பலம் சொன்னாரு, அண்ணா என் ஃப்ரெண்டு என்ன அப்படின்னு. அம்பலா அவனுக்கு சாப்பிட்டு போக சொல்றா அப்படின்னாரு. இல்லை நான் சாப்பிட்டு வந்தேன். டே சாப்பிட்றா போடா அப்படின்னாரு. இது எந்த மனுஷன் சொல்ல முடியும்? இல்லை, என்ன மாதிரி பல பேர் இருக்கேன், பல பேருக்கு அவரே ஒரு இதாக இருந்திருக்காரு. ஏன்னா நிறைய ராஜேந்திரன் சார் சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப நானும் அதே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. எனக்கு பேச முடியல. ஏன்னா இருக்கும்போது எல்லாம் பேசல யாரும். சரி, ஓகே, இனிமேலாவது எல்லாரையும் மதிங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.